வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச போறோம். ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரா நான் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸை ஒரு செலவா பார்க்காம ஒரு பெரிய சொத்தா பார்க்கறேன்னு உங்களுக்கு விளக்க போறேன். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச உங்க வாழ்க்கை கால சேமிப்புக்கு வர்ற மிகப்பெரிய ஆபத்து எதுவா இருக்கும்? நீங்க நினைக்கிற பதில் இதுவா இருக்காது. அதனால கொஞ்சம் யோசிங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் திடீர்னு வர்ற ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இதை நம்ம பல வருஷ சேமிப்பா ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட முடியும். இன்னொரு பக்கம் நாம மாசம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுற ஒரு சின்ன பிரீமியம். பார்க்க சின்ன தொகையா இருந்தாலும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரையே முடிவு பண்ணுது. சரி, இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்கு என்னதான் வழி? இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல, பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்து, நம்மளோட நிதி பாதுகாப்பு கவசம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த கவசம் எப்படி வேலை செய்யுது, சரியான கவரேஜை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, கடைசியா இதனால கிடைக்க போற நீண்ட கால பலன்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி. பல பேர் அவங்க ஃபைனான்ஷியல் பிளான் போடும்போது ஒரு பெரிய ஆபத்தை கணக்குல எடுத்துக்கவே மாட்டாங்க. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு நிதர்சனமான உண்மை. சரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னா ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி போதும். பல வருஷமா நீங்க சேர்த்து வச்ச பணம், உங்க முதலீடுகள், உங்க குடும்ப பட்ஜெட்னு எல்லாத்தையும் அது தலைகீழா மாத்திடும். அப்படி ஒரு மருத்துவ நெருக்கடி வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல நம்ம கையில இருக்கிற சேமிப்பு கரையும். அப்புறம் நம்ம வீடு, நிலம், முதலீடுகள்னு சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைமை வரும். அதுவும் பத்தாம அதிக வட்டியில கடன் வாங்குவோம். நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான்னு எல்லா பெரிய கனவுகளும் தடைப்படும். கடைசியில நம்ம சொந்த பணத்தையே செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நம்மள ஒரு பெரிய நிதி பேரழிவுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். அப்போ இந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து நம்மளோட ஃபைனான்ஷியல் பிளானை எப்படி காப்பாத்துறது? அதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸை வெறும் ஒரு மெடிக்கல் ப்ராடக்டா பார்க்கறத நிறுத்தணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? அது ஒரு நிதி பாதுகாப்பு கவசம். அதாவது திடீர்னு வர மருத்துவ செலவுகளால நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் வராம பாத்துக்கிற ஒரு ஷீல்டு. நம்ம சேமிப்பையும் முதலீடுகளையும் பத்திரமா பாதுகாக்க இது ரொம்ப அவசியம். சோ ஹெல்த் இன்சூரன்ஸை ஒரு செலவா நினைக்காதீங்க. அது உங்க பணத்தை காப்பாத்துற ஒரு கவசம். ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் முதல் படி. சரி, இந்த நிதி கவசம் நிஜமாவே எப்படி வேலை செய்யுது, அதுல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல பிரீமியம். இது ரொம்ப சிம்பிள். நம்மளோட அந்த நிதி கவசத்தை எப்பவும் தயார் நிலையில ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக நாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாசமோ இல்ல வருஷத்துக்கோ கட்டுற ஒரு சின்ன தொகை தான் இது. நம்ம ஷீல்டுக்கான ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் செலவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம பார்க்க போற இந்த 3 அம்சங்கள் நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல, ரெஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்ஷூர்ட். அதாவது ஒரு வருஷத்துல உங்க பாலிசி பணத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் நிரப்பப்படும். ரெண்டாவது, நோ கிளைம் போனஸ். நீங்க அந்த வருஷம் எந்த கிளைமும் பண்ணல, ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்கும். ஒன்னு உங்க கவரேஜை அதிகப்படுத்தும், இல்லைன்னா அடுத்த வருஷம் பிரீமியத்தை குறைக்கும். மூணாவது, டெய்லி ஹாஸ்பிட்டல் கேஷ். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ சாப்பாடு, போக்குவரத்து மாதிரி மத்த சின்ன சின்ன செலவுகளுக்கு தினசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க கை காசை நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து, ஃபேமிலி ஃப்ளோட்டர் திட்டம். இது ஒரு ரொம்பவே புத்திசாலித்தனமான ஆப்ஷன். உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பாலிசி எடுக்கிறதுக்கு பதிலா ஒரே பாலிசியில உங்க மனைவி, குழந்தைகள், பெற்றோர்னு எல்லாரையும் கவர் பண்ணிடலாம். இதுல ஒரே ஒரு தொகை தான் மொத்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். இதனால செலவும் குறையும், மேனேஜ் பண்றதும் ரொம்ப ஈஸி. சரி, நமக்கான சரியான கவசத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுக்கு ஒரு தெளிவான திட்டம் வேணும். வாங்க அதுக்கான ஒரு சிம்பிளான வழியை பார்க்கலாம். ஒரு நல்ல பாலிசியை தேர்ந்தெடுக்க இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, உங்க தேவைகளை சரியா கணக்கிடுங்க. உங்க குடும்பத்தோட மெடிக்கல் ஹிஸ்டரி, உங்க வயசு, வாழ்க்கை முறை இதெல்லாம் யோசிங்க. ஸ்டெப் 2, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிற கவரேஜுக்கும் சரியான பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஸ்டெப் 3, உங்க ஏரியால நல்ல கேஷ்லெஸ் வசதி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க நெட்வொர்க்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. கடைசியா ஸ்டெப் 4, பாலிசியோட முக்கிய அம்சங்களை பாருங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் இருக்கா, ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கா, கோபேமெண்ட் கம்மியா இருக்கான்னு எல்லாத்தையும் சரியா பார்த்து வாங்குங்க.
நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா கம்பெனி கொடுக்கிற இன்சூரன்ஸ் போதும்னு நினைக்கிறது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வேலையை விட்டா அந்த இன்சூரன்ஸ் என்ன ஆகும்? அதுவும் போயிடும். அதனால உங்க நீண்டகால நிதி பாதுகாப்புல இது ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கிடும். ஆனா நீங்க தனியா ஒரு பாலிசி எடுத்தா அது உங்க வேலை மாறினாலும் உங்க கூடவே இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி விரிவான கவரேஜும் கிடைக்கும். அதனால கம்பெனி இன்சூரன்ஸை மட்டும் நம்பி இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இதெல்லாம் நம்மளோட நீண்டகால வாழ்க்கை லட்சியங்களோட எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம். இந்த நிதி கவசத்தால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்னென்னு பாருங்க. முதல்ல நம்மளோட ரிட்டையர்மெண்ட், பிள்ளைங்களோட படிப்பு, வீடு கட்டுறது மாதிரியான நீண்டகால இலக்குகள் எதுவுமே பாதிக்கப்படாது. ரெண்டாவதா, எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கும் அதிக வட்டியில கடன் வாங்க வேண்டிய அவசியமே வராது. மூணாவதா, ஒரு மருத்துவ நெருக்கடி வரும்போது ஏற்படுற அந்த பணக்கவலை இல்லாம மன நிம்மதியா இருக்கலாம். கடைசியா, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு செக்ஷன் 80Dக்கு கீழே வரி விலக்கும் கிடைக்கும். சோ இது உங்க வருடாந்திர சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். பாத்தீங்களா, இது வெறும் ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன நம்ம எதிர்காலத்தையே பாதுகாக்குது. இப்போ நான் உங்களை கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். பல வருஷங்கள், ஒருவேளை பல பத்தாண்டுகளா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு செல்வத்தை உருவாக்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்க உழைப்பை பாதுகாக்காம உங்களால இருக்க முடியுமா? ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது உங்களுடைய நிதி பாதுகாப்புக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் நீங்க செய்யற மிக முக்கியமான ஒரு முதலீடு.